ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் குருமா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 பீஸ் இஞ்சி, ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கிடலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். 2 தக்காளி, அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாசி பூலாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னால் நல்ல சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் இந்த காலிஃப்ளவரை வேக விட்டுடலாம். பாருங்க, 2 நிமிஷத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு காலிஃப்ளவர் பாதி வெந்துருச்சு. இந்த மாதிரி செய்யல காலிஃப்ளவர்ல குழஞ்சிராம நல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கலந்து விடுங்க. இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். எந்த பொருளையும் வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. எடுத்து போட்டு அரைச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த பொருட்களோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதே சமயத்தில் காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லாவும் வெந்திருக்கும். இது சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு மேலே நல்ல கருவேப்பிலையை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சாஃப்டான சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் சால்னா அல்லது காலிஃப்ளவர் குருமா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும்
ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.